அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏங்க பைபிள் வந்து பயம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துது? சிலருக்கு அந்த வார்த்தை பிடிக்கல. ஏன் அந்த வார்த்தை சரி கிடையாது. நான் நினைக்கிறேன் வேணே தான் அந்த வார்த்தையை வச்சிருக்காங்க. நீங்கள் எபிரேய மொழியில் போய் வாசித்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் பயம், மற்றவங்களை கண்டு பயப்படுறதுக்கும் சரி, கர்த்தருக்கு பயப்படுறதுக்கும் சரி, ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரே வார்த்தை ரெண்டு விதமாகவும் பயன்படுத்தப்படுது. நான் நினைக்கிறேன் தேவன் தம்முடைய அனாதி தீர்மானம் ஞானத்தின்படி வேணுக்குனே அப்படி செஞ்சிட்டார். அவர் என்ன சொல்ல வராரு? நீ அவனை பார்த்து எப்படி பயப்படுற, அந்த சூழ்நிலை கண்டு எப்படி பயப்படுற, அதுக்கு பதில் நீ என்ன கண்டு பயந்தா அந்த பயம் போயிடும். உனக்கு எந்த பயம் வேணும்? எனக்கு முன்பாக நீ சரியான ஒரு பயம் உனக்கு இருந்தால் எவனுக்கு முன்பாக நீ பணிய மாட்ட. நீ வந்து பயப்பட மாட்ட, எதையும் பெருசா நினைக்க மாட்ட. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பைபிள் திட்டம் தெளிவாக போதிக்குது கர்த்தருக்கு பயப்படணும். ஆனால் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கக்கூடாது, அதுதான் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த கர்த்தருக்கு பயப்படுதலை தவறாய் அப்ரோச் பண்ணுகிற ரெண்டு எக்ஸ்ட்ரீமை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிறகு இந்த கர்த்தருக்கு பயப்படுதலை எப்படி நாம் சரியாக அப்ரோச் பண்ணணும், சரியாக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தை தவறாக அப்ரோச் பண்ணிட்டா அது ரொம்ப ரொம்ப மோசமாக போய் முடிஞ்சிடும், வாழ்க்கையை பாதிச்சிடும். பாருங்கள், இந்த கர்த்தருக்கு பயப்படுதல்ன்ற இந்த காரியத்தை தவறாக அப்ரோச் பண்ணிட்டா, தவறாக புரிஞ்சுக்கிட்டா, இது வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக பாதிச்சிடும். இதை வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா, இதை ஒழுங்காக அப்ரோச் பண்ணா, இது வாழ்க்கையை எல்லா விதத்திலும் சிறப்பாய் ஆக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இப்போ நம்ம இதை பார்க்குறோம். சரி, முதலாவது ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம். ஒரு குரூப் வந்து இந்த கர்த்தருக்கு பயப்படுதலை தவறான விதத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னு நான் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த குரூப் வந்து எப்படின்னா, இது எக்ஸ்ட்ரீம் 1ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரீம் 1, முதல் எக்ஸ்ட்ரீம். இவங்க வந்து இந்த கர்த்தருக்கு பயப்படுதல்ன்ற வசனத்தை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி வசனங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிரசங்கம் பண்ணுங்க, சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியம் அப்படின்ட்டு இதை ரொம்பவே விரும்புவாங்க. இதை ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போவாங்க. அதாவது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போவாங்கன்னா, கடவுளை கண்டு ஆக்சுவலாக பயப்படுவாங்க. கடவுளை கண்டு ஆக்சுவலாக பயப்படுவாங்க, திகில் அடைவாங்க, கடவுளை கண்டு அச்சம் அடைவாங்க. எந்த அளவுக்குன்னா, கடவுளை கண்டு அவங்களுக்கு பயம் இருக்கிறதுனால அவர்கிட்ட தைரியமாக போக முடியாது, அவங்களால அவருடைய பிரசன்னத்தில் தைரியமாக நிற்க முடியாது, அவர்கிட்ட ஒரு தைரியமாக ஜெபிக்க முடியாது. ஏதா ஒன்றா என் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா நான் ஜெபிச்சா எங்கே கேட்பார், அவர் என் மேலே கோபமாக இருக்கிறார், அவரை கண்டு நான் கடவுளை குறித்த அப்படி ஒரு தவறான பயம் இருக்கிறதுனால அவரை நெருங்குறதே கஷ்டம், அவரண்டை நெருங்குறதே கஷ்டமாயிடுது, அவரண்டை கிட்டி சேர்றதே கஷ்டமாயிடுது. தைரியமாக அவர்கிட்ட போகிறது, ஜெபிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கடவுளை எப்படி நினைக்கிறாங்கன்றதை சொல்ல விரும்புகிறேன். கடவுளை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ரொம்ப வல்லவர், அவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர், நீதி நியாயம் உள்ளவர். கடவுளை வந்து ஒரு விதமாக நினைக்கிறாங்க. கடவுளை எப்படி நினைக்கிறாங்க? ரொம்ப பவர்ஃபுல், நீதி நியாயம் உள்ளவர், பரிசுத்தர். ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்க கடவுளை மெயினாக எப்படி பார்க்குறாங்கன்னா, இவர் சிருஷ்டி கர்த்தா, உலகத்தை படைச்சவர். அப்போ படைப்பை பார்க்குறப்போ, சூரியன் சந்திரன் இதெல்லாம் பார்க்குறப்போ, மலைகளை பார்க்குறப்போ, பீச்சாண்ட போய் அங்கே அந்த கடலை பார்க்குறப்போ அவங்களுக்கு தேவனுடைய அங்கே மாட்சிமை தெரியுது, அவருடைய வல்லமை தெரியுது. ஐயோ, இவர் பெரியவர், பிரம்மாண்டமானவர். இன்னைக்கு நான் பேசுகிறது வந்து மெயினாக கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன், சரிங்களா? எல்லாரும் பற்றி பேசல, கிறிஸ்தவர்களை பற்றியே பேசுகிறேன். கிறிஸ்தவர்கள் மற்றிலே இந்த மாதிரி தவறான எக்ஸ்ட்ரீம் ஆன அப்ரோச்சஸ் இருக்குது, அதான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அவங்க சிருஷ்டிப்பை பார்க்குறப்போ கர்த்தருடைய பிரம்மாண்டம் தெரியுது, மாட்சிமை தெரியுது அவங்களுக்கு. அப்புறம் பைபிளுக்கு வராங்க. பைபிளுக்கு வரப்போ அவர் வெறும் வல்லவர் மட்டும் இல்லை, சிருஷ்டி கர்த்தா மட்டும் இல்லை, அவர் நீதி நியாயம் உள்ளவர், சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்கிறார்ன்றதை பார்க்குறாங்க. அவர் பாவத்தை கண்ணோக்கி பார்க்க கூட மாட்டார். அவர் வந்து நம்மகிட்ட ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார்.
அதெல்லாம் பார்த்து என்ன ஒரு முடிவுக்கு வராங்க, ஐயோ இவர் வந்து சிருஷ்டி கர்த்தா, இவர் நீதிபதி, நியாயாதிபதி, இஸ் கிரியேட்டர் அண்ட் ஜட்ஜ். கடவுள் அப்படிதான் பார்க்குறாங்க. மெயினாக எப்படி பார்க்குறாங்க? சிருஷ்டி கர்த்தா, நீதிபதி, அப்புறம் தங்களை பார்க்குறாங்க. கடவுள் ஒரு விதமாக அவங்க மனசில் தோன்றுகிறார். சிருஷ்டிப்பை பார்த்துட்டு, வசனத்தை பார்த்துட்டு, கடவுளை பற்றி ஒரு சில எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் தங்களை பார்க்குறாங்க. தங்களை பற்றி அவங்க என்ன உணர்றாங்கன்னா, நான் சொல்கிறது கிறிஸ்தவங்களை சொல்கிறேன், வசனம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்கள சொல்கிறேன். இப்போ கடவுள் இப்படி இருக்கிறப்போ தங்களை பார்க்குறப்போ அவங்க, ஐயோ நாம் வந்து அவரை மாதிரி இல்லையே, நாம் வந்து பாவம் செய்கிறோமே. முதல்ல வந்து அவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறாரு. நாம் வந்து அவர் மாதிரி இல்லையே, நாம் இத்தினூண்டா இருக்கிறோமே. இவ்வளோ பெரிய சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் உண்டாக்கி இருக்கிறார், நாம் இத்தினூண்டா இருக்கிறோமே. அப்போ வந்து தங்களை எப்படி பார்க்குறாங்க? நாம் வந்து ஒரு தூசிக்கு சமம். தங்களை எப்படி பார்க்குறாங்க? அவர் பரிசுத்தத்துக்கு முன்பாக நாம பாவிகள், தகுதி இல்லாத பாவிகள். நாம் ஒரு புழு பூச்சி தூசிக்கு தான் சமம். நாம் வந்து தகுதி இல்லாத பாவிகள். அப்போ நல்ல கவனிங்க, கடவுளை குறித்து அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? இவர் சர்வ வல்லவர், இவர் வந்து நீதி நியாயம் பரிசுத்தம் உள்ளவர், இவர் வந்து சிருஷ்டி கர்த்தா, மகிமையின் மாட்சிமையின் தேவன், இவர் நீதிபதி. இவர் நம்மளை பார்க்குறப்போ எப்படி பார்க்குறாரு? ஒரு புழு பூச்சி தூசியை போல பார்க்குறாரு. அதுவும் பாவம் வர செஞ்சிட்டோம், ஆகவே தகுதி இல்லாத ஒரு பாவியாய் நம்மளை பார்க்குறாரு அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களும் தங்களை அப்படி தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். தங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? எனக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் பெறத்துக்கு தகுதியே இல்லை, எனக்கு கம்யூனியன் எடுக்க தகுதியே இல்லை, எனக்கா கடவுள்கிட்ட போய் ஜெபித்து ஒரு காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியே இல்லை, இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து இதை நம்பி இதெல்லாம் பெற்றுக்கொண்டு இதில் முன்னேறி வாழ்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறவர்கள் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஒன். கடவுளை கண்டு அவங்களுக்கு ஆக்சுவல் பயமே இருக்குது, ஒரு திகிலே இருக்குது. இந்த ஒரு தவறான பயம் இருக்கிறதுனால கடவுளை விட்டு விலகியே போவாங்க. கம்யூனியன் எடுக்கிற நேரத்தில் கம்யூனியன் எடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு தேவை இருக்கும் வாழ்க்கையில், ஐயோ கடவுளை கேட்டால் நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு தைரியமாக கேட்க முடியல. இப்போ இப்படி இருக்கிறப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பயத்தினால கம்யூனியன் எடுக்கலை, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கவும் இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை விட்டு தூரமாக போகிறது. அப்போ என்ன நடக்கும்? பிசாசு சோதிப்பான், இன்னும் கொஞ்சம் பாவத்தில் விழுவாங்க. பாவத்தில் விழ விழ அவங்களுக்கு இந்த எண்ணம் இன்னும் பெருகும், ஐயோ நான் வந்து ஒரு தகுதி இல்லாத பாவி, இப்படின்னு ஒரு சைக்கிளில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ட்ரை பண்ணுவாங்க, கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் சொல்கிறது கிறிஸ்தவங்க, ஆனால் அவங்க விட்டு அநேகமாக இதை விட்டு அப்படியே ஒட்டுமொத்தமாக போயிட மாட்டாங்க. ட்ரை பண்ணுவாங்க, எப்படியாவது சரி இதை செஞ்சு கடவுளை பிரியப்படுத்தலாமா, அதை செஞ்சு கடவுளை பிரியப்படுத்தலாமான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒருபோதும் அந்த ஒரு கடவுள்கிட்ட நெருங்கலான்ற ஒரு தைரியமே இல்லாமல் போயிடுது. கடவுளுடைய சட்டத்திட்டங்களை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் கர்த்தருக்கு பயப்படுதல்ல தப்பாக புரிஞ்சுக்கிட்டா எப்படி அது நம்ம வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணும், பாதிக்கும்னு சொல்ல விரும்புகிறேன். இப்படி இருக்கிறவர்கள் தேவனுடைய சட்டத்திட்டங்களை பார்க்குறப்போ அவங்களுக்கு இன்னும் பயம் வரும். ஐயோ ஏற்கனவே நான் இந்த கதியில் இருக்கிறேன், இப்படி இருக்குது தேவனுடைய சட்டத்திட்டங்கள், ரொம்ப பெரிய பாரமாக தெரியும் அவங்களுக்கு. இதெல்லாம் எந்த மூலையில் நான் செஞ்சு இதெல்லாம் எப்படிங்க அப்படின்ற மாதிரி ஒரே பாரமாக இருக்கும். வார்த்தைக்கு போனாலே அவங்களுக்கு பாரமாக தான் இருக்கும், பைபிளை வாசித்தாலே பாரமாக தான் தோணும், ஜெபிக்க போனாலும் அவங்களுக்கு ஒரே கஷ்டமாக தான் தோணும். சபைக்கு போவாங்க, ஏதோ வர்ஷிப்பில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுவாங்க, ஆனால் நெருங்க வேண்டிய நேரத்தில் நெருங்க மாட்டாங்க. அவங்க வந்து கடவுள்கிட்ட போனாலே எப்போவுமே மனம் திரும்புதல், எப்போவுமே பாவத்தை அறிக்கை செய்கிறது, இதிலேயே இருப்பாங்க. ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், மன்னியும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் இப்படி ஒவ்வொரு தடவையும் கடவுள்கிட்ட போனாலே அவங்களுக்கு வர என்னென்னு, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, எனக்கு தகுதி இல்லையா ஆண்டவரே, ஆண்டவரே மன்னியும் அப்படின்ட்டு பாவத்தை அறிக்கை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் மனம் திரும்பிட்டு இருக்கேன்னுவாங்க. எப்போவுமே இந்த நிலையில் இருப்பாங்க. கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி பேசினா என்ன நினைப்பாங்க? ஐயோ எனக்கு இதை வந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதி இல்லை. மற்றவர்களோட டீல் பண்ணுறப்போ, வேலையிலையோ மற்ற ஃப்ரெண்ட்ஸோடலாம் போய் தொடர்பு கொள்கிறப்போ
அவங்களுக்கு ஒரு தைரியமே இருக்காது, ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்காது, ஒரு தாழ்மை மனப்பான்மை இருக்கும். ஏன்னா எனக்கு தகுதியே இல்லை, நான் ஒரு தூசிக்கு சமம் இப்படின்னு நினச்சி இன்னொரு மனுஷால்கிட்ட போய் டீல் பண்ணுறப்போ கூட ஒரு தைரியம் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆள் இன்டர்வியூக்கு போனால் எப்படி போவாங்கன்னு யோசித்து பாருங்கள் நீங்களே. ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போனால் இவங்களே முடிவு பண்ணிட்டுருப்பாங்க ஃபஸ்ட்டு, இந்த வேலைக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை. அப்போ தலையை குனிஞ்சு போட்டுக்கிட்டு அங்கே பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் கேட்குறேன், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலா? கிடையாது. இது கர்த்தருக்கு பயப்படுதலே கிடையாது. ஏன்னா வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் போதிக்கு பாருங்க. கடவுள்கிட்ட நெருங்குறப்போ கூட நமக்கு ஒரு பயத்தின் ஆவி இல்லைன்னு புதிய ஏற்பாடு போதிக்குது. உதாரணத்துக்கு 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்க. அல்லது ரோமர் 8:15, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இது குறிப்பாக கடவுள்கிட்ட நெருங்கிறத பற்றி பேசுது. நீ கடவுள்கிட்ட போகிறப்போ வெறும் பயம் அப்படின்னு சொல்லலை பைபிள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீ பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று. நம்ம கடவுள்கிட்ட போடுறப்போ நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் நம்மளை கடவுளை எப்படி கூப்பிட பண்ணுகிறாராம்? அப்பா பிதாவே. எல்லாம் சொல்லுங்க, அப்பா பிதாவே. அது நீங்கள் தானாக சொல்கிறீங்கன்னா அதுவே ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரூஃப், அது ஒரு நிச்சயத்தை உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறீங்க. இது ஆவியானவரை கூப்பிட பண்ணுறாராம். பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை என்று சொல்லுகிறார் பவுல். கடவுள்கிட்ட போகிறப்போ ஒரு அடிமையை போல நீங்கள் போகும்படி உங்களை ரட்சிக்கல. அவர் ஒரு பிள்ளையை போல அவர் அண்டை நெருங்கும்படி தான் ரட்சித்து இருக்கிறார். தைரியமாய் கிருபாசன தண்டை வாருங்கள் எபிரேயர் 4 சொல்லுது, அல்லது எபிரேயர் 10:20 சொல்லுது. இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசுடைய இரத்தத்தினாலே, சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. அப்போ கடவுளை கண்டு பயந்து இப்படி போறது கர்த்தருக்கு பயப்படுதல் கிடையாது. இது ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். இப்படி புரிஞ்சுக்கிட்டா அது தவறாக தான் போகும். உங்கள் வாழ்க்கையை அது ரொம்ப பாதிக்கும், பல விதத்தில் பாதிக்கும். இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த எக்ஸ்ட்ரீம் 1 பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரீம் 1லேயே இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீம்னு நினைக்க மாட்டீங்க, ஆனால் அவங்களும் இந்த எக்ஸ்ட்ரீம் தான். இது யாருன்னா பரிசேயர்களை மாதிரி. யாரு? பரிசேயர்கள். நல்லா கவனிங்க. இப்போ இது வரைக்கும் நான் வர்ணித்தது கடவுளை கண்டு பயந்து விலகி தாழ்மை மனப்பான்மையோடு ஒரு குற்ற உணர்வோடு எப்போ பார்த்தாலும் பாவத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டு மனம் திரும்பிக்கிட்டு ஐயோ ஆண்டவரே எனக்கு எதுக்குமே தகுதி இல்லைன்னு நினைக்கிறவங்க. இப்போ இவங்களை பார்க்குறப்போவும் இவங்களையும் பரிசேயனையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? வேற ஆளுன்னு நினைப்பீங்க. இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா பரிசேயன் எப்படி இருக்கிறான்? தைரியமாக நடக்கிறான், கடவுள்கிட்ட தைரியமாக ஜெபிக்கிறான், பெரிய ஒரு தகுதி இருக்குன்னு நினச்சிக்கிறான். அப்போ அவனை பார்க்குறப்போ என்ன நினச்சிக்கிறீங்க? இந்த எக்ஸ்ட்ரீம் கிடையாது. இல்லை அவனும் இந்த எக்ஸ்ட்ரீம் தான் சொல்ல வர்றேன். ஏன்னா அவனும் ஆக்சுவலாக பரிசேயனும் கடவுளை கண்டு அவனுக்கு பயம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான்? கடவுளை கண்டு ஒரு பயம் திகில் உண்டாயிடுச்சுன்னா ஒன்று அவரை விட்டு அது விலக சொல்லும், இல்லைன்னா என்ன பண்ணும்? சரி எப்படியாவது அவரை நான் பிரியப்படுத்திடுறேன் அப்படின்ட்டு ஒரு மனுஷீக வழியை உண்டாக்கி இவ்வளோ ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டா, இவ்வளோ சடங்கு சம்பிரதாயங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டா இவரை பிரியப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறவன் தான் பரிசேயன். பரிசேயன் யாருங்க? பரிசேயன் நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுகிறார். இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால கடவுள் என்னை ஏற்றுக்கொள்கிறார். இவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்ல, மற்றும் சம்பிரதாயங்கள் சடங்கு சம்பிரதாயம் ஓவராக வச்சுக்கிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு
இதெல்லாம் செய்யறதன் மூலமா நான் கடவுளை பிரியப்படுத்துறேன். நான் சொல்றேன் அவங்களும் இந்த எக்ஸ்ட்ரீம்ல தான் போடணும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கும் கடவுளை குறித்த இப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கு. எப்படி ஒரு எண்ணம் இருக்கு? அவர் வல்லவர், அவர் நீதி நியாயம் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் நீதிபதி. நிறைய சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார், மரியாதை இருன்னு எதிர்பார்க்கிறாரு. இப்படி ஒரு கண்ணோட்டம் தான் அவங்களுக்கு. பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுறதுல தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இவங்க. யாரு? ஒரு இந்த எக்ஸ்ட்ரீம் அவரை கண்டு பயப்படுறாங்க. இந்த பயம் ஏன் தவறான இந்த பயம் வருதுன்னா, கடவுளை ஒரு விதமா புரிஞ்சுக்கிறாங்க. இவர் சிருஷ்டிகர்த்தா, இவர் நீதிபதி, இவர் வல்லவர், இவர் நீதி நியாயம் பரிசுத்தம் உள்ளவர், இப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க மெயினா. இப்படி புரிஞ்சுக்கிறதுனால கடவுளை கண்டு ஒரு பயம் வருது. இந்த பயம் வர்றப்போ ஒரு குரூப் என்ன பண்ணுது? ஐயோ அப்படின்னு குனிஞ்சு போயிடுது. இன்னொரு குரூப் என்ன பண்ணுது? சரி, இதை சமாளிக்கலாம், வா, ரூல்ஸை போடு, சடங்கு சம்பிரதாயங்களை போடு அப்படின்ட்டு அதை போட்டு அதை ஃபாலோ பண்ணி தங்களை திருப்திப்படுத்திக்கிறாங்க. இப்போ என்ன ஏற்றுக்கிறாரு, இப்போ நான் அவரை கண்டு பயப்பட தேவையில்லைன்னு தங்களையே அப்படி திருப்திப்படுத்தி கொண்டு ஒரு என்ன பிரச்சனை இதில்? ஒரு மனுஷீக வழியின் மூலமாய் சடங்கு சம்பிரதாயம் சட்டத்திட்டங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆகவே நான் கடவுளை கண்டு பயப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு வழியை உண்டாக்கி போகிறாங்க. இப்போ இந்த ரெண்டு பேரையும் பக்கத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் நினச்சிப்பீங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம்னு. ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே வேர்லேருந்து வருது. கடவுளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுளை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? வெறும் சிருஷ்டிகர்த்தா, நீதிபதி, சர்வ வல்லவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி நியாயம் உள்ளவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால அவரை கண்டு ஒரு பயம் வருது. அந்த பயம் ஒரு குரூப்பை விலக வைக்குது, இன்னொரு குரூப்பை சடங்கு சம்பிரதாயம் சட்டத்திட்டங்களை வச்சு கடவுளை நெருங்க வைக்குது. ஏன் ரெண்டு பேரையும் ஒரே குரூப்பில் போடுறேன் நான்? ரெண்டு பேருக்கும் கடவுளை குறித்த தவறான புரிதல். ரெண்டு பேரும் கடவுளை ஒரு விதமாக பார்க்குறாங்க, வேற வேற விதமாக வெளிப்படுது. ஆனால் அவங்களும் இந்த எக்ஸ்ட்ரீமில் தான், இந்த குரூப்பில் தான் போடணும். கர்த்தருக்கு பயப்படுதல் இது கிடையாது, சரிங்களா? சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குரூப்பும் ஒரே இடத்துல இருக்கும். இந்த ரெண்டு குரூப்பும் ஒரே சபையில் இருப்பாங்க, ஒரே கூட்டத்தில் இருப்பாங்க. அந்த ஒரே சபையில் ஒரே கூட்டத்தில் ஒரு குரூப் ரொம்ப தைரியமாக, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், எல்லாத்தையும் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், நீ ஃபாலோ பண்ணுறியா? அதே குரூப்பில் சிலர் இருப்பாங்க, ஐயோ எனக்கு தைரியமே இல்லை, கம்யூன் எடுக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. அதே குரூப்பில் சிலர் இருந்தான், எனக்கு இல்லாத தகுதியா அப்படின்னு நினைப்பான். ஒரே குரூப்பில் ஒரே கூட்டத்தில் ரெண்டு விதமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற பிரசங்கம் எவ்விதமாக இருக்கும்னா, கர்த்தர் பரிசுத்தர், நீதி நியாயம் உள்ளவர், பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு, மரியாதை ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா தேவன் உன்னை வெட்டிடுவார், உன்னை நொறுக்கிடுவார், அடிச்சிருவார்னு பிரசங்கம் அப்படி நடக்கும். கர்த்தருடைய த சிவியரிட்டி ஆஃப் காட், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது ரெண்டு விதமாக ரெஸ்பான்ஸ் வரும். ஒரு குரூப்போ அவர் பரிசுத்தரா, சரி அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால தான் அவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ண அப்படின்வான். அந்த ரூல்ஸை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வெறும் பைபிள் ரூல்ஸாக இருக்காது, இவங்க சேர்த்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இவங்க சேர்த்த அது இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்டர்னல் ஹோலினஸை பற்றி இருக்கும், வெளிப்புற பரிசுத்தத்தை பற்றி இருக்கும். சட்டையை ஒழுங்காக போட்டியா, முடிய ஒழுங்காக வெட்டினியா, எவ்வளோ நீளமாக வருது ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ரூல்ஸ் இருக்கும், பைபிளில் இல்லாத ரூல்ஸ் இருக்கும். அப்போ இதை ஃபாலோ பண்ணுறவங்க தங்களே திருப்திப்படுத்திக்கிறாங்க, இவ்வளோ பண்ணுறோம்ல, அப்போ நம்ம கடவுளை கண்டு பயப்பட தேவையில்ல, தைரியமாயிடு கம்மின்னு. ஆனால் அதே குரூப்பில் சிலர் ஐயோ அப்படின்னு இருப்பான், இவங்க அவங்கள போட்டு திட்ட, இது இப்படியே போயிட்டு இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஒன். இங்கே என்ன பிரச்சனைன்னா கடவுளை குறித்த தவறான ஒரு புரிதல். அவங்க புரிஞ்சிருக்கிறது தப்புன்னு சொல்றதை விட கடவுளை அறகுறையாய் புரிந்து வைத்திருப்பது தப்பு கிடையாது. ஆக்சுவலாக அவங்க சொல்றது கடவுள் பரிசுத்தரா, பரிசுத்தரா இல்லையாங்க? கடவுள் நீதி நியாயம் உள்ளவரா? ஆமா. கடவுள் ஓவர் பரிசுத்தரா? ஆமாங்க. கடவுள் வல்லவரா? ஆமாங்க. கடவுள் மாட்சிமையின் தேவனா? ஆமாங்க. பாவத்தை கண்ணோக்கி கூட பார்க்க மாட்டாரா? ஆமா ஆமா. எல்லாமே அவங்க சொல்றது எல்லாமே உண்மை. என்ன பிரச்சனைனா வெறும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வெறும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால
கடவுளை குறித்த தவறான புரிதல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அறகுறையான புரிதல் ஜனங்களுக்கு வந்துடுது. அது நிமித்தமாய் கடவுளை கண்டு பயப்படுகிறார்கள். அது ரெண்டு விதமாக வெளிப்படுது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம்.